ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து முழு எபிசோடுகளையும் இலவசமாக காணுங்கள். வா சரளா, எப்படி இருக்க? நான் எப்படி இருக்கேங்கிறது முக்கியம் இல்ல அண்ணி. என் பொண்ணு இந்த வீட்ல எப்படி இருக்கா? அவளுக்கு என்ன மகாராணி மாதிரி இருக்காமா? பேருக்கு தான் மகாராணி. அவளுக்கு தான் இந்த வீட்ல எந்த உரிமையும் இல்லைன்னு ஆயிடுச்சு. சரளா, இந்த வீட்ல எனக்கு இருக்கிற எல்லா உரிமையும் பூஜாக்கும் இருக்குன்னு நான் சொல்லி இருக்கேன். வாய் வார்த்தைக்கு வேணா அப்படி சொல்லலாம் அண்ணி, ஆனா உண்மை அது இல்லையே. சரளா, நடந்தது நடந்து போச்சு. இதுக்கு மேல அத பத்தி பேசி எந்த பிரயோஜனமும் கிடையாது. அதுக்காக தான் அவளை என் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து வச்சிருக்கேன். அவ வாழ்க்கைக்கு நான் பொறுப்பு சரளா, நீ கவலைப்படாத அவளை பத்தி. என்ன இருந்தாலும் அவ அந்த மெஸ்ஸுக்காரி முன்னாடி தலை குனிஞ்சு தானே நிக்கணும். இப்படி நிக்கணும்னு என் பொண்ணுக்கு என்ன தலையில தாண்டி? ஒரு மருமகளா இந்த வீட்ல ராணி மாதிரி வாழ வேண்டியவ என் பொண்ணு. சரளா, சக்தி இப்ப என்னோட மருமக. மெஸ்காரி என்னெல்லாம் இன்னொரு தடவை சொல்லாத. அப்புறம் நான் எப்படி பேசுவேன்னு எனக்கே தெரியாது. என்னென்ன நீங்க போய் போய் அந்த மெஸ்ஸுக்காரிக்கு இவ்ளோ சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க? ஏங்க இருங்க, அவ ஏதோ கோபத்துல சொல்லிட்டு இருக்கா. சரளா கிட்ட சொல்லி வை. இன்னொரு தடவை சக்தியை பத்தி இந்த வீட்டுல யாராவது தப்பா பேசுனீங்க, அப்புறம் நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன். நல்லாவே புரிஞ்சிருச்சு அண்ணி. இந்த வீட்ல என் பொண்ணு மகாராணி மாதிரி இருக்கான்னு சொன்னீங்கல்ல, எப்படி வரான்னு நானே என் கண் கூட பாத்துட்டேன். இப்படி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் அந்த மெஸ்ஸுக்காரி முன்னாடி பயந்து நடுங்கி இருக்கிறதா மகாராணி மாதிரி வாழ்றதா நீ? பூஜா, யாராவது ஒரு வார்த்தை உன்னை தப்பா சொன்னா கூட உன்னால தாங்கிக்க முடியாதடி. அப்படிப்பட்ட நீயாடி இந்த வீட்ல பல்ல கடிச்சிட்டு இருக்க? மா, யார் என்ன பேசினாலும் அத்தை என் கூட இருக்காங்கம்மா. அத்தை எனக்கு சப்போர்ட் பண்ற வரைக்கும் எனக்கு இங்க எந்த பிரச்சனையும் இல்லம்மா. பாருங்க நீ, உங்க மேல எவ்வளவு மரியாதை வச்சிருக்கான்னு பாருங்க நீ. சக்தி, ஓ, இவங்க வேற வராங்களா? சரளா, மரியாதையா பேசு. அவங்க எங்க சம்பந்தி வீட்டுக்காரங்க. அப்ப நான் யாருன்னு? இந்த வீட்ல எனக்கு என்ன உரிமை இருக்கு? உனக்கு மரியாதை கிடைக்குமா? ஆனா மத்தவங்களுக்கு என்ன மரியாதை கொடுக்குறியோ அதான் உனக்கு கிடைக்கும். இதையெல்லாம் இந்த வீட்ல நின்னு கேட்கணும்னு என் தலையில எழுதி இருக்க. எப்படி இருக்க சக்தி? அண்ணி, இவங்க எதுக்கு வந்திருக்காங்கன்னு கேளுங்க அண்ணி. இது என்ன கேள்வி? கூட பிறந்தவங்கள பார்க்க வந்திருக்காங்க. நீங்க கூட தான் உங்க பொண்ணை பார்க்க வந்திருக்கீங்க. அதே மாதிரி இவங்க வந்திருக்க கூடாதா? என்னம்மா அங்கேயே நிக்கிறீங்களே? ரெண்டு பேரும் உள்ள வாங்க. அக்காவை பாக்குறேன், தங்கச்சியை பாக்குறேன்னு இப்படி தினம் வந்து நின்னா என்ன அர்த்தம்? பூஜா, அவங்க எங்க தினம் வந்துட்டு இருக்காங்க? கல்யாணம் ஆகி இன்னும் ஒரு வாரம் கூட ஆகல. நீ இப்படி கேக்குறதெல்லாம் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அண்ணா, என்னென்ன இவங்க முன்னாடி என் பொண்ணை இப்படி கேள்வி கேக்குறீங்க? இங்க பாரு, தேவையில்லாம ஒருத்தவங்களை மட்டம் தட்டுனா யாரா இருந்தாலும் நான் கேள்வி கேட்பேன். துர்கா, யமுனா, ரெண்டு பேரும் மனசுல எதுவும் வச்சுக்காம உள்ள வாங்க. அக்கா உள்ள வா. அதான் மாமா கூப்பிட்டார்ல, உள்ள வாக்கா. வா துர்கா, வாங்க வாக்கா. வாங்க. சக்தியும் வெற்றி மறு வீட்டுக்கு வரணும், அதான் அவங்கள கூப்பிடலான்னு வந்தோம். இது என்ன ஊர்ல இல்லாத அதிசயமா இருக்கு? மறு வீட்டுக்கு அழைக்க அம்மா வராம அக்கா வந்திருக்கா? ஏன் உங்க வீட்ல எல்லாம் உங்களை விட இன்னும் சின்ன பிள்ளைங்க யாரும் இல்லையா? அம்மாக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை. நம்பிட்டோம். அத்தை, அது சக்திக்கு திடுதிப்புன்னு கல்யாணம் பண்ணதால எங்களால ஒன்றும் பண்ண முடியல.
அதனால சக்தியையும் வெற்றியையும் தயவு செஞ்சு அனுப்பி வைங்க அத்தை. நீ ஏன் கெஞ்சி கேக்குற யமுனா? அண்ணனையும் சக்தியையும் தாராளமா கூட்டிட்டு போங்க. கல்யாணம் ஆகி மறு வீட்டுக்கு பையனையும் பொண்ணையும் அனுப்பாம இருக்க முடியுமா? இங்க பாருமா, உங்க வீட்டு பொண்ண உங்க வீட்டு மாப்பிளைய உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போக போறீங்க. இதுக்கு ஏன் இவ்வளவு தயங்கிட்டு நிக்கிறீங்க? இது உங்களோட உரிமைமா. சக்தி, வெற்றி சந்தோஷமா மறு வீட்டுக்கு போய் அங்கேயே 4 நாள் இருந்துட்டு வாங்க, சரியா? செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.